மார்க்கத்தில் உள்ள தெய்வங்களின் நிலைப்பாடு என்ன? வணக்கம் ஆதிபுர தெய்வம். நமது மரபு மார்க்கத்தில் உள்ள தெய்வங்களோட நிலைப்பாடுன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். தென்புலத்தான் 7 குலத்தான் அப்படின்னு 7 குலம் 7 குடின்னு சொல்லுவாங்க. அந்த 7 குலம் சார்ந்தவங்க அப்படின்னு வரும்பொழுது தான் அவங்க மாடசாமி, சடாமுனி, வால்முனி, ஈஸ்வரமுனி, வீரமுனி, கருமுனி, செம்முனி அப்படி சொல்லி அதில் ஒரு 7 நிலைப்பாடு இருக்குது. அப்போ அந்த 7 நிலைப்பாட்டு சார்ந்து 7 அம்மாக்கள் இருக்காங்க. அக்கா தங்கை 7 பேர்னு சொல்லி அதில் ஒரு 7 அம்மா இருக்கிறாங்க. இதுதான் மரபு வழிபாட்டோட நிலைப்பாடு. இந்த 7 அம்மாவுக்கும் இந்த 7 ஐயாவுக்கும் அவங்களுடைய பரிவார தெய்வங்கள்னு சிலதை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அங்கே தான் கோயில்களில் பார்க்கும்போது 21 படையில் 61 சேனைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குலதெய்வங்களுக்கும் சேர்ந்து அப்படியான ஒரு பராமரிப்பு இருக்குது. இதை தாண்டி மதங்கள் சார்ந்து சில தேவதைகளை என்ன சொல்கிறது, பண்டிக்கு சேலை கட்டி விடுறது, யானைக்கு சேலை கட்டி விடுறது, குதிரைக்கு சேலை கட்டி விடுறது, நாய்க்கு சேலை கட்டி விடுறது, இதேமாரி ஏதாவது ஒரு மிருகங்களை தெய்வமாக அலங்கரித்து அதை இந்த குலதெய்வத்தோடு சேர்க்கறது. அது அப்படியானது இல்லை. புராண கதைகளில் வர்றது அத்தனையும் கற்பனை. அதுக்கும் நம்ம மரபுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேணால் மதம் சார்ந்ததாக இருக்கலாம், அது வேறு வழிபாடுகளாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மரபு வழிபாடுங்கிறது இது ஒரு கலாச்சாரம் சார்ந்தது. அந்த கலாச்சாரத்தை அடிப்படையில் தான் இப்போ கருப்புசாமி இருக்கார், மதுரை வீரர் இருக்காருன்னா அவர்கிட்ட பைரவரை நாயாவே கட்டி விட்டுருவாங்க. பைரவர்ன்றது நாய் தான். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது சர்ப்பத்தை கட்டி விடுவாங்க. ஆனால் கலாச்சாரத்தில் வேற ஒரு கலாச்சாரத்தில் வேற ஒரு மதத்தில் பார்க்கும்போது அது காலப்பைரவர், சிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட திணிக்கிறாங்க. இது வேற அது வேற. இது 2 பொருள் புரியும். மரபுன்றது நம்ம தொன்று தொட்டு நம்மளுடைய வாழ்வியலோடு சேர்ந்தது, நம்ம குடும்பம் சார்ந்தது, நம்முடைய மரபு ஆற்றல், டிஎன்ஏ ஆற்றல், ஜீன் ஆற்றல். அது நம்ம பராமரிக்கிறதுக்கும் வெளியில் ஆளுங்க சொல்கிற கற்பனை கதைகளை அதுக்கு உருவகப்படுத்தி அந்த கதைகளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லி அதை கொண்டாந்து நம்ம தலையில் போட்டுக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்லுவாங்களா, ரோட்டில் போகிற ஓனானை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு காதில் விட்டுட்டு குத்துதே குறையுதுன்னு சொல்கிற இந்த கதை தான் உங்களுக்குன்னு படைக்கப்பட்டது, உங்களுக்குன்னு உருவாக்கப்பட்டது. உங்கள் முன்னோர்கள் தாராளமாகவே வகுத்து வச்சுருக்காங்க. அது அப்படி அவங்க வகுத்து வச்சது தப்புன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் அது வந்திருக்காது. இங்கே எது தப்பு இருக்குங்க, இந்த புராண கதைகளில் எது தப்பு இருக்குதுங்கிறதுனால தான் அவங்க இது நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. மரபு வழிபாட்டை கொடுத்துருக்காங்க, குலதெய்வ வழிபாட்டை கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ அவங்க இங்கே சொல்கிற மாரி பெரிய கடவுள் இவரை கடவுள் காப்பாற்றுவார், நீ கடவுளை கும்பிடு, கடவுளை வணங்கு, நிறைய குருஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் உன்னை காப்பாற்றிடுவார். அப்படி கடவுள் காப்பாற்றுவார்னா குலதெய்வம் இருக்கு. அப்போயே சித்திர காலத்திலேயே இதெல்லாம் மூட்டை கட்டியிருப்பாங்கல்ல, தூக்கி வீசியிருப்பாங்கல்ல. அங்கே ஒரு கடவுள் இல்லை. கடவுள்னாலே கடவுள்னு காப்பாற்றுவார்னு சொன்னாலே அவன் தமிழன் இல்லை, அவனுக்கு தமிழ் தெரியாது, அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி. அவன் நம்ம மொழியை கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசி நம்மக்கிட்ட எதையோ திணிக்க பார்க்குறான். கடவுள் காப்பாற்றுவார்னு எவன்லாம் சொல்கிறானோ அவன்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சித்திரத்தில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுள்னா கடந்து உள்ளே போ, ஆட்ட கடை, காட்ட கடை, வீட்டை கடை, ரோட்டை கடை, அப்படின்னு கடைன்னா உள்ளு கடை அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா, கடவுள்னா அது இப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு, இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த நீ தான் போய் உணர்ந்தாதான் போச்சு அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே கடந்து போகும்போது தான் இறை பொருளை அடைய முடியும், இறை பொருளோட இணைய முடியும், இறையோட சங்கமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் கடக்க சொன்னாங்க. இவன் என்னடான்னா கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார், நம்மளை ஏமாத்துறான். காரணம் இவனுக்கு கடவுளுக்கு பொருள் தெரியாது. அப்போ இப்படியான கூட்டங்கள்லேருந்து நம்ம இங்கே மாட்டி இருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய மரபை பாதுகாக்கணும். இந்த மரபுங்கிறது என்ன, அது குலதெய்வங்கிறது என்ன, குலதெய்வம் எந்த அடிப்படையில் வருது, குலதெய்வம் ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழர் குடும்பத்துக்குள்ள குலதெய்வம் இருக்குது, அப்போ அதை நம்ம பாதுகாக்கிறோமா பாதுகாக்கலையா, இப்போ அதுக்கான அந்த பூஜைகள்லாம் செய்கிறோமா. இப்போ சில பேர் பேசியிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். நீ முருகனுக்கு 1000 பேர் செய்வான், சிவனுக்கு 1000 பேர் செய்வான், விநாயகருக்கு 1000 பேர் செய்வான். ஆனால் உன் குலதெய்வத்துக்கு நீ பச்சை தண்ணி வச்சாதான், நீ ஒரு துணி எடுத்து கொடுத்தாதான், நீ ஒரு அன்னம் படையில் வச்சாதான், வேற எவனும் செய்ய மாட்டான். அப்போ நீ பெரிய துரோகியா இல்லையா, குலதெய்வத்துக்கு செய்யலை, நீ வேற தெய்வத்துக்கு செய்யறன்னா நீ உன் மரபையை மறந்து ஏமாத்துறன்னு தானே அர்த்தம்.
உன் டிஎன்ஏ நீ ஏமாத்துறன்னு தானே அர்த்தம், அதை நீ மதிக்கலைன்னு தானே அர்த்தம். இப்போ இந்த மரபுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய மரபு நம்முடைய ஜீனுங்கிறத புரிஞ்சு அதுக்கு துரோகம் பண்ணாமல் அது பாதுகாக்கப்படும் போது அது நம்மளை பாதுகாக்கும். இங்கே நிறைய வினைகள் இருக்கு, நல்வினை இருக்கு, தீவினை இருக்கு. நல்வினையை பற்றி பிரச்சனை இல்லை, தீவினைகள் கண்டிப்பாக தாக்குதலுக்கு உள்ளாக்கும் நம்மளை. அப்படி தாக்கும் போது நம்ம எதை வச்சு பாதுகாத்துக்கிறது? எது வந்து நம்மளை பாதுகாக்கும்? எதுக்கு அந்த உரிமை இருக்கு நம்மளை பாதுகாக்கிற உரிமை? தான் தச ஆடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மரபு தாங்க நம்மளை பாதுகாப்போம். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான வழிபாட்டு முறைகள் தமிழர்கள் உருவாக்கி கொடுத்தது. மிக தெளிவான விஞ்ஞானபூர்வமான வழிபாட்டு முறைகள். எவ்வளோ பேசுறான்றதுக்காக நம்ம எல்லாம் இதெல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வந்துட்டோம். கண்டவெல்லாம் வந்து பேசுறான், பலி கொடுக்காத, அந்த பூஜை செய்யாத, இந்த பூஜை செய்ய, இதெல்லாம் அறிவுரை செய்யறான். இது என் பாட்டனுக்கு நான் செய்யற பூஜை, நான் எந்த இறைவனுக்கும் செய்யல, பலி கொடுக்கல. என் பாட்டனுக்கு நான் ஒரு விருந்து வைக்கிறேன்னா வரும்போது நான் ஒரு ஆடு, ஒரு மீனோ, ஒரு கோழியோ, அதில் நீ தலையிட நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ எப்படி என்னுடைய மரபுல, என்னுடைய கலாச்சாரத்தில், என்னுடைய முன்னோர்களுக்கு நான் செய்கிற படையலை பற்றி கருத்து சொல்ல நீ யாரு? யாரும் நம்ம கேட்கறது இல்லை. இதெல்லாம் பொத்தாம் பொதுவாக வந்ததுனால. ஆனால் இதெல்லாம் தமிழர்களுடைய 7 குடும்பத்தோட சொத்து. அவங்க இதை அழகாக எடுத்து பராமரித்து அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனால் அந்த தலைமுறை 1000 காலத்துக்கு இங்கே வாழும். இல்லை இதெல்லாம் புரியல, இதெல்லாம் எனக்கு தெரியல, இதெல்லாம் நான் தின்னுட்டு நான் பேணிட்டு நான் செத்து போயிறேன், என் வாழையும் வயிற்றையும் நான் போட்டி வளர்த்துக்கிறேன்னா அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இல்லை அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக குலதெய்வம் வழிபாடு செய்தே ஆகும். நன்றி, வணக்கம்.